ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி வீட்டுல வந்துட்டு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பேர் சொல்லுங்க, நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்றாங்க. அப்புறமா வந்துட்டு இங்க சேது வீட்லயும் அதே மாதிரி குழந்தைக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ராஜாங்கம் என்ன பேர் சொல்றாரோ அதான் அப்படின்னு சேது சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ராஜாங்கம் நானும் என் பேரனுக்கு பேரு செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வராரு. அப்ப ராஜாங்கம் வந்துட்டு என்ன பேர் சொல்றாருன்னா அழகர் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு செயின்ல பேர் எழுதி கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு போடுறாரு. சூப்பர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி இங்க தமிழ்ச்செல்வி எல்லாத்தோட என்ன பேர் சொல்லணும் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்க எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுதுறாங்க இல்லையா? அப்படி எழுதி எடுக்கும்போது பார்த்தா மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ அந்த அம்மாச்சி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் மருமக பேரு நான் கூட இப்படி யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே மீனாட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற அந்த சீட்டெல்லாம் பேர் எழுதின சீட் எடுத்து அந்த அம்மாச்சி பார்க்கும்போது என்னன்னா எல்லாத்துலயுமே மீனாட்சி மீனாட்சின்னு எழுதியிருக்கு. அப்போ தமிழ்ச்செல்வியோட அம்மா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு எல்லாத்துலயும் மீனாட்சின்னு எழுதியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி வரும்போது கேளு அவட்ட கேளு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழ்ச்செல்வியோட அம்மா வந்துட்டு கேக்குறாங்க, என்னடி எல்லாத்துலயுமே மீனாட்சின்னு எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேர் தான் வைக்கணும்னு நான் யோசிச்சேன். அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு குழந்தை வயித்துல இருக்கும்போது நானே உனக்கு மகளா வந்து பிறப்பேன்னு சொன்னாங்க அத்தை, அதனால அவங்க பேர் வச்சேமா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மாச்சி சொல்றாங்க, பரவாயில்ல எவ்வளவு கோவம் இருந்தாலும் என் மருமக பேர் வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் வந்துட்டு நான் காலேஜுக்கு போகணுமா, ஒரு எக்ஸாமுக்கு போகணும், நீங்களும் குழந்தைய தூக்கிட்டு கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டி சொல்றாங்க. அப்புறமா வந்துட்டு இங்க சேது வீட்லயும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படி பேசும்போது குழந்தைக்கு பொன் குழந்தை வருதுல்ல, அதுக்கும் நம்மளே பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. அப்ப மலர் சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு அவங்களும் அங்க பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, அந்த பேர்லாம் நான் வச்சு என் பிள்ளையை கூப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சேது சொல்றாரு. ஆமா சேது, அவ வைக்கிற பேர்லாம் நம்ம கூப்பிடக்கூடாது, நம்மளா இது ஒரு நல்ல பேரா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி எல்லாம் சொல்றாங்க. அப்ப என்ன பேர் வச்சாலும் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க வீட்டுல இருக்கவங்க. அவ வைக்கிற பேர்லாம் சொல்லி நாங்க கூப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவமா சொல்றாரு. அப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மலர் வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போன் பண்ணி பேசுறாங்க. அப்ப வந்துட்டு பேர் வச்சுட்டோம், நாங்க எங்க குழந்தைக்கு பேர் வச்சுட்டோம்னு சொல்லும்போது அங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு நாங்களும் பாப்பாக்கு பேர் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கும்போது மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. இதை கேட்டுட்டு மலருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அது வெளியே காமிச்சுக்காம இருக்காங்க. அப்புறமா அவங்க வந்துட்டு கருப்பு கிட்ட சொல்றாங்க இந்த விஷயத்த. அண்ணா இப்படி வந்துட்டு மீனாட்சின்னு பேர் வச்சிருக்காங்களாமா அப்படின்னு சொல்லும்போது கருப்பு சந்தோஷப்படுறாரு. ஆமா சேதுவோட அம்மா பேர் அது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேர் தான் வச்சிருக்காங்களாம் பாப்பாக்கு அப்படின்னு மலர் சொல்றாங்க. சரி சரி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், நம்ம பேசாம இருப்போம். சேது என்ன சொன்னா, அந்த பேரை வச்செல்லாம் நான் கூப்பிட மாட்டேன்னு சொன்னல, என்ன பண்றான்னு பாக்கலாம், பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சரி மாமா வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடுறாரு. அப்ப கருப்பு சொல்றாரு, ஏன் சேது என்ன பேர் வச்சிருந்தாலும் நீ வந்துட்டு உன் பிள்ளை வந்து அந்த பேர் சொல்லி கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா கூப்பிட மாட்டேனா, எனக்கு பிடிச்ச பேர் தான் வைப்பேன் என் பிள்ளைக்கு, அவ என்ன பேர் வைக்கிறது, என் பிள்ளைக்கு நான் பிடிச்ச பேரை சொல்லி தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சேது, நாளைக்கு பிள்ளை வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு கருப்பு. பட் இது உங்க அம்மா பேர் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லல. 2-3 டைம் திரும்ப திரும்ப கேக்குறாரு. கண்டிப்பா நான் அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டேங்கிற மாதிரி சேது சொல்றாரு. சரி சரி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போறாரு கருப்பு. சோ அதுக்கப்புறமா வந்துட்டு குழந்தைய வாங்கும்போது தான் சொல்றாங்க, குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது மீனாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு சேது ஷாக் ஆயிடுறாரு. என்னது இந்த பேர் அம்மா பேரு? அதுக்கப்புறம் வந்துட்டு கருப்பு கேக்குறாரு, என்னமோ அவங்க வச்ச பேரை சொல்லி கூப்பிட மாட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன செய்வேன், இந்த பேரை மாத்திடுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப சேதுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் நம்ம மேல கோவமா இருந்தாலும் நம்ம அம்மா பேரை வந்துட்டு குழந்தைக்கு வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.